வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெய்லியும் ஒவ்வொரு கேம் பிளே விளாட்லான்னு நினச்சிருக்கேன். எப்படி நடக்குமா நடக்காதான்னு தெரில, ஆனால் ப்ளே பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 1 சிஎஸ் தான் நம்ம இந்த ஃபுல்லாக ப்ளே பண்ண போகிறோம். டே 1 இது. டே 2, டே 3, டே 4 எத்தனை நாள் வரும்ன்ட்டு சத்தியமாக எனக்கு தெரில. அத்தனை நாள் வருமா என்னன்ட்டும் தெரில. ஸ்டார்ட் பண்ணணுன்னு தோணுச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம கேமிங்லாம் போட்டுட்டு தான் இருக்கோம். அப்படியே இது ஒரு டாஸ்க் மாதிரி வச்சுக்குவோம். அப்போ தான் நம்ம டெய்லியாக போட முடியும். ஒரு டாஸ்க் வச்சா தான் பண்ண முடியுங்கிறனால இதை வச்சுக்கிட்டேன். இது டாஸ்க் மாதிரி கூட வச்சுக்கலாம். இன்றைக்கி டே 1 வச்சு ஆகணுன்ட்டு வச்சாச்சு. சிஎஸ் ரேங்க்டு நார்மலாக இறங்கிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டே நான் வீடியோ எடுக்கும் போதே அதில் வாய்ஸ் ஆட் பண்ணி தான் வீடியோ எடுத்தேன். கடைசியில் பார்த்தா அந்த இயர்பட்ஸில் மைக் வேலை செய்யலை. இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்குற நிலமை வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்னன்ட்டே எனக்கு தெரில. இந்த இது மாற்ற வேண்டியதெல்லாம் சைடில் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன பண்ணுறனோ அது என்ன யூஸ்னே தெரில எனக்கு. நான் வாட்டுக்கு ஏதோ அப்படியே நார்மலாக இருந்தேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உள்ளே இறங்கிட்டு போய் விளாட ஆரம்பிச்சிட்டேன். இவனுங்க பின்னாடி போகலான்னு பார்த்தேன். நம்ம டீம்மேட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் செமையாக விளாண்டுட்டு இருந்தானுங்க. ஸ்டார்டிங் ஒரு விளாட்ற மாதிரி இருந்தாங்க. அவங்க பின்னாடி போயிடலான்னு பார்க்கல, அங்கங்கே சைடில் ஒவ்வொருத்தங்க வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்படி சைடில் போகலான்னு பார்க்கல, இங்கே ஒருத்தவங்களை பார்த்தேன். அழகாக உள்ளே போய் சுற்றலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்மளை போட்டானுங்கன்னு வைங்களேன், நம்மளை போட்டுருவானுங்க. எப்படி இருந்தாலும் பின்னாடி வந்து ஒருத்தவங்க போட்டுருவாங்க. இப்போ நடக்கும் பாருங்க, போட்டுருவானா என்ன பண்ணேன்னு மறந்துட்டேனா. போட்டாங்களா. இப்போ வந்துட்டு நம்ம டீம்மேட் ஒருத்தவங்க காப்பாற்றி விட்ருவாங்க. அவனை அந்த பொண்ணை யாரோ போட்டு விட்ருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அண்ணன் இறங்கி அத்தனை டீமையும் காப்பாற்றுவேன்னு சொல்ல முடியாது, தப்பிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அப்படி நான் வேறு வாய்ஸ் ஓவர் கொடுக்காருக்கு முன்னாடி அந்த கேம் ப்ளே பண்ணும் போதே வாய்ஸ் கொடுத்துட்டே ப்ளே பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அப்போ ஒரு திகிலாக இருந்துச்சு, ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு விளாடும் போதே. ஆனால் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் கடுப்பாக இருக்குது எனக்கு. என்னடா இதுக்கெல்லாம் போய் வாய்ஸ் ஓவர் கொடுத்தா எப்படா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வாய்ஸ் ஓவர் கொடுக்க யோசிக்கிறேன். என்னடா இதுக்கெல்லாம் போய் கொடுத்துட்ருக்கணுமான்னு. ஆனால் அப்போ ப்ளே பண்ணையில் எனக்கு ரொம்ப சூப்பராக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக விளாண்டுருந்தேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. அப்போ வந்து வாய்ஸும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது இதுக்கு வந்துட்டு கைஸ், அப்புறம் உங்களுக்கு யாருக்காவது இந்த இது வைப்பாங்க பார்த்தீங்களா, ஏதோ ஹை லெவலு, அது பேர் தெரில, மறந்துட்டேன். அந்த இது 200 இருக்கும். நம்ம கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 0லேருந்து 200க்குள்ளே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. அது வந்துட்டு எவ்வளோ வைக்கணும் அந்த மாதிரி யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு நான் ஃபுல்லாக ஹையில் வச்சுட்ருக்கேன். எல்லாமே 200 வச்சுட்ருக்கேன். அதனால் அது என்னன்னு தெரில உங்களுக்கு. சென்சிட்டிவிட்டி கண்டுபிடிச்சிட்டேன். சென்சிட்டிவிட்டியில் அந்த இதெல்லாம் லைனாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாமே 200 வச்சுருக்கேன். கரெக்டாக என்னென்னு சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸும் நான் என் ஃப்ரெண்டு போட்டு கொடுத்தான். அதை வச்சு அப்படியே விளாண்டுருக்கேன். ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டுருக்குன்னு வைங்களேன். திடீர்னு நான் விளாட தெரிஞ்சவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நமக்கு விளாட தெரியாது அவ்வளோக்கெல்லாம். நார்மலாக விளாட்ற எனக்கு அந்த கேரக்டர்ஸ்லாம் அவ்வளோ தெரில. ஆனால் விளையாட தெரியாதவங்களும் அந்த கேரக்டர்ஸை வச்சு விளையாட முடியுமா, இல்லை கேரக்டர்ஸ் வச்சா ஒரு நல்ல இது வருமானட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம், நானும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்னொன்று வந்துட்டு ஷார்ட் ரேஞ்சு, லாங் ரேஞ்சு கன்னெல்லாம் என்னென்னன்ட்டு கொஞ்சம் இதாக சொல்லுங்கள். நான் வந்துட்டு பார்க்குற கன்று எப்படி லுக்காக இருக்கோ டக்குன்னு தூக்கி போட்டுருவேன். என் ஃப்ரெண்டு சொல்லுவான், அடி லாங் ரேஞ்சு கன்னுட்டு. லாங் ரேஞ்சு கன்னா எதிரா அப்படின்ட்டு கேட்பேன். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு சொல்லுவான், அடி தூரத்தில் இருக்கிறத வந்துட்டு அடிக்கிறது, அந்த இது இருக்கும் பாரு, என்னென்னமோ பேர் சொல்லுவான், அப்போல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு லாங் ரேஞ்சு கன் எடுத்துகிட்டு ஷார்ட் ரேஞ்சில் சுட்டுட்ருப்பேன். அப்போ வந்துட்டு சொல்லுவான், இதுக்கு ஷார்ட் ரேஞ்சு கன் யூஸ் பண்ணணுண்டா அப்படின்ட்டு. அப்புறம் நான் இது கேட்பேன், ஷார்ட் ரேஞ்சு கன் எதுக்குடா, ஷார்ட் ரேஞ்சு கன் எதிரா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவன் அதை சொல்லி அந்த ஒரு இப்போ நம்ம வந்துட்டு 2, 3 இருக்கும் போது அடுத்தது நம்ம 3 போவோமா, அப்போ வந்துட்டு அந்த அவன் சொல்கிற கன்று எடுத்து விளாண்டு அப்படியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த கன்று மனப்பாடம் பண்ணுறதில்ல. இது ஷார்ட் ரேஞ்சு, இது லாங் ரேஞ்சுன்னு நமக்கு தெரியறதில்ல. அப்படியே வர கண்ணெல்லாம் போட்டு அப்படியே விளாட ஆரம்பிச்சிடுது. இந்த மாதிரி அடுத்தது வேணால் நம்ம இன்னொன்று அப்டேட்காக, அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ டெய்லி ஒவ்வொரு இது போடலான்ட்டு, அந்த மாதிரி இன்னொரு ஒரு அப்டேட்டு எக்ஸ்ட்ரா வரக்காக
நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்களை ஆட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸாக விளாட்லாமான்ட்டு கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. யார் விளையாட வரீங்கன்னு கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. அவங்க கூட அடுத்த மேட்ச் விளாண்டுட்டு எப்படி பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஆனாலும் ஒரு மேட்ச் அவங்க கூட விளாண்டுட்டு அதுக்கப்புறம் வீடியோவில் போட்டுக்கலாம். அவங்க எதனா ஏதோ விளாட்றேன் விட்ருங்க. இப்போ வந்துட்டு நான் கரெக்டாக சொல்ல போனால் இப்போ யாராவது பார்க்குறவங்க யாராவது இப்போ நம்ம 2 பேர் சேர்ந்து விளாட்லாம் ப்ரோ அப்படின்னீங்கன்னா உங்கள் யூஐடியா ஏதோ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஐடி அதை அமுச்சு விடுங்க. நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். நேவின் தான் இதில் இருக்கும், நேவின் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இவன் தான் அப்படின்னு பார்த்துட்டு விளாடும் போது நான் ரெக்கார்ட் பண்ணும் போது நான் உங்களை ஆட் பண்ணுறேன். நீங்கள் வாங்க, அதுக்கப்புறம் நம்ம ப்ளே பண்ணுவோம். அதை வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி இயர்ஃபோன்லாம் போட்டு மைக்கை வாய்ஸை வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்போ நீட்டாக ஒரு இயர்ஃபோன்லாம் கழட்டி வச்சுட்டு நார்மலாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடறேன். அப்போ வாய்ஸ்லாம் நல்லா தான் கேட்கும். அப்போ வந்துட்டு நீங்கள் பேசுகிறதும் ஓரளவுக்கு கேட்கும், நான் பேசுகிறதும் கேட்கும். கரெக்டாக அப்படி விளாண்டு அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம். எனக்கு இந்த கேம் வந்துட்டு விளாட்றதுக்கு பிடிக்கும், போடுறதுக்கு பிடிக்கும், அவ்வளோதான். அதனால் பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க அப்படியே தள்ளி விட்ருங்க. ஒன்றும் இதெல்லாம் இல்லை, அவ்வளோதான். இப்படி வந்துட்டு நார்மலாக விளாட்றது தான். நான் நார்மலாக இப்படி விளாட்றத ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்து போட்டுருக்கிறேன். வாய்ஸ் ஓவர் இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரில. இன்னும் 2 நிமிஷம் பக்கம் இருக்குது. ஸோ அதனால் என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஸோ ஆனால் என் கேம் ப்ளே பாருங்கள், மட்டமாக தான் இருக்கும். எது இம்ப்ரூவ் பண்ணணுன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இப்போ வந்துட்டு சில பேர் ஹெட்ஷாட்காக சொல்லுவான் என் ஃப்ரெண்டு, இப்படி தூக்கி அது எப்படி சொல்லுவான், ஜம்ப் பண்ணி கன்னை இதை கிளிக் பண்ணினா ஹெட்ஷாட் வருண்டான்ட்டு. நான் நிறையா டைம் பண்ணி பார்த்துருக்கேன், ஹெட்ஷாட் வராது. பட் இருந்தாலும் சில பேருக்கு வந்திருக்கு. அது எப்படி எந்த டைமிங்கில் இந்த மாதிரிலாம் தெரில. யாராவது இருந்தீங்கனாலும் கமெண்டில் சொல்லிட்டு போயிருங்க. இல்லைனா கமெண்டில் வந்துட்டு வேறு யாராவது ஒருத்தவங்களோட லிங்க்கு அப்படிலாம் அவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஓகே, இந்த மாதிரி கமெண்டில் சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைனாலும் விட்டுருங்க. இல்லைனா நம்ம லைவ் போடுவோம் பார்த்தீங்களா, அப்போ வந்துட்டு எல்லோரும் கமெண்ட் பண்ணிடுங்க லைவில். இந்த மாதிரி ப்ரோ இப்படி பண்ணுங்கள். ஒரு வேளை பேசாமல் லைவ் நம்ம நாளைக்கு போடலாமா, நாளைக்கு லைவ் போட்டோம்னா நாளைக்கு லைவில் வந்து இப்படி நம்ம ப்ளே பண்ணலாமான்னு கமெண்டில் சொல்லுங்கள். வேணால் நாளைக்கு லைவ் போட்டுடலாம். நாளைக்கு லைவில் வந்துட்டு யார் வரீங்கன்ட்டு அப்படியே சொல்லிட்டிங்கன்னா அவங்க யூஐடியை பார்த்து டைப் பண்ணி அப்படியே லைவாக ஒரு மேட்ச் ஆடி அதுக்கப்புறம் அந்த லைவே கொஞ்சம் நல்லா விளையாடி அப்படி இப்படின்னு பண்ணிக்கலாம். இப்போ வர இன்னொன்று என்னென்னா, நம்ம தம்ப்நெயில்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லாம் சொல்கிறது தான் மோஸ்ட்டாக உங்களுக்கு வேலை. கமெண்டில் வந்துட்டு தம்ப்நெயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிடுங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்துட்டு ஜெமினி ஆப்பை யூஸ் பண்ணி தம்ப்நெயிலாக ப்ராம்ப்ட் எடுத்து நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணி ப்ராம்ப்டை கொடுத்து அதை ஜெமினியில் போட்டு வர வச்சுட்ருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நார்மலாகவே, அதாவது நம்மளே இன்ஷாட்டில் உட்காந்து எடிட் பண்ணுறோம். இப்போ ஃபுல் வீடியோவே இப்போ இன்ஷாட்டில் தான் பண்ணிருவோம். கேப்கட் யார்ட்டையாவது இருந்தால் நல்லது, அதை ஒரு கமெண்டில் சொல்லிவிட்டு போயிருங்கப்பா. ரொம்ப புண்ணியமாக போகும். எனக்கு கேப்கட் வந்துட்டு செட்டே ஆக மாட்டேங்குது. நார்மல் கேப்கட்டும் நான் ப்ளே பண்ணி பார்த்துட்டேன், நார்மல் கேப்கட் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அதில் இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஒரு கேப்கட் யூஸ் பண்ணேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு. எப்படி டெலிகிராமில் இருந்து எங்கேயோ எடுத்தேன்னு நினைக்கிறேன், யாரோ சேனலில் பார்த்து டெலிகிராமுக்குள்ளே போய் அதுலேருந்து எடுத்தேன்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் இருந்துச்சு. நெட் ஆன் பண்ணால் போதும், நம்ம விபிஎன் கூட ஆன் பண்ணணுன்னு தேவையில்லை, செம்ம சூப்பராக கிடச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஒரு டைம் இப்போ நான் யூஸ் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டேன்னா திரும்ப இன்னொரு டைம் போயெல்லாம் அப்டேட் பண்ண சொல்லுது. 3.9 அந்த மாதிரி ஏதோ அதை அப்டேட் பண்ணுங்கள், அப்போ வந்துருங்குது. ஸோ அந்த மாதிரி என்னன்னு தெரில. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு. நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். டைம் வாட்சிங், டாடா.